காங்கிரஸோட மிக முக்கியமான முடிவு சமீபத்தில் வெளிவந்திருக்கு. சோனியா காந்தி அப்படிங்கிற மிக முக்கியமான காங்கிரஸோட ஆளுமை மிக முக்கியமாக ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. நான் இந்த வாட்டி மக்களவைத் தேர்தலில் போட்டியிட போகிறதில்ல, மாநிலங்களவை நோக்கி நகர்றேன் அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுத்திருக்காங்க. இந்த முடிவின் பின்னணி என்ன, தோல்வி பயம் காரணமா, இந்த மாதிரி பல்வேறு விதமான விஷயங்கள் இதை பற்றி பேசப்பட்டு இருக்கு. இது குறித்து நம்மளால் முடிஞ்ச சில விஷயங்களை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறோம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். முதல் விஷயங்க, இப்போ நம்ம பேச போகிற ஆளுமைக்கும் மக்களவைக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிறத அந்த நேர்கோட்டில் வச்சு பார்த்தா தான் இந்த முடிவு எவ்வளோ முக்கியமானது அப்படிங்கிறது நமக்கு புரிய வரும். சோனியா காந்தி அப்படிங்கிற மிக முக்கியமான ஆளுமையை எடுத்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தரப்புலேருந்து ஒரே ஒரு தொகுதியில் தொடர்ச்சியாக போட்டிட்டு இருக்காங்க. ஒரு தடவை தொகுதி மாறியிருக்காங்க. இதுவரைக்கும் 5 தடவை மக்களவை தேர்தலில் சந்திச்சிருக்காங்க. 1999லேருந்து 2019 வரைக்கும் இவங்க மக்களவையை சந்திக்கிறாங்க. இந்த 1999 அமேதி அப்படிங்கிற தொகுதியிலேருந்து போட்டிட்டாங்க, வெற்றி பெற்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2004லேருந்து 2019 வரைக்கும் ரேபல்லி அப்படிங்கிற உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய தொகுதியிலேருந்து தான் தொடர்ச்சியாக இவங்களை மக்கள் தேர்ந்தெடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அதன் தொடர்ச்சியாக இந்த வாட்டியும் 2024 ரேபல்லியில் தான் போட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லி பெரிய லெவலில் எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனால் நான் மக்களவைக்கு வரலங்க அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறாங்க, மாநிலங்களை நோக்கி நகர்றாங்க. ஸோ ஏன் இந்த முடிவு அப்படின்னு சொல்லி எடுத்து பார்க்கும்போது 2019 இந்த டிசிஷனுக்கு சோனியா காந்தி அவர்கள் வந்துட்டாங்க அப்படிங்கிற தகவல் கிடைக்குது. 2019 என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அவங்களோட பிரச்சாரங்கள் அல்லது அவங்க கட்சி நிகழ்வுகள் அத்தனையிலுமே நான் இந்த வாட்டி தான் கடைசியாக போட்டிடுவேன், இனிமேல் நான் போட்டியிட மாட்டேன் அப்படிங்கிறது பெரிய லெவலில் அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. 2019 சோனியா காந்தி அவர்கள் போட்டியிடுறது தான் கடைசி தேர்தல் அப்படிங்கிறது 2019 சொல்லிட்டாங்க. அதனால தான் கிட்டத்தட்ட 2 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் ரேபல்லி தொகுதியில் வெற்றி பெற்றாங்க. பெரிய லெவலில் வெற்றியை அவங்களால ரேபல்லி தொகுதியில் ஈட்ட முடிஞ்சு. ஸோ உத்தரப்பிரதேசத்தில் ஒரு தொகுதியில் ஜெயிச்சாங்க, அந்த ஒரு தொகுதியும் ரேபல்லி தொகுதி தான். அமேதி தொகுதியில் கூட ராகுல் காந்தி அவர்கள் தோல்வி அடைஞ்சிட்டாங்க. இதன் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா 2024 பொறுத்து நிறைய பேர் இங்கே தகவல் சொல்கிறாங்க. 2024 தோல்வி பயத்திலலாம் அவங்க இந்த முடிவெல்லாம் எடுக்கல. 2024 தோக்க போகிறோம் ஜெயிக்க போகிறவங்கலாம் முன்னாடியே 2019 இதாங்க எலெக்ஷன், என்னால் உடம்பு சரியில்லை, எனக்கு 77 வயசு ஆக போகுது, ஸோ இனிமேல் என்னால் போட்டியிட முடியாதுன்னு சொல்லி உடல் நலன் கருதி அவங்க இந்த முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ சோனியா காந்தி அப்படிங்கிறவங்கள அப்படியே பார்த்துட்டே இருந்தால் சத்தியமாக அவங்க ஏஜ் நமக்கு பெரிய லெவலில் தெரியாது. அவங்க ஏஜை தேடி பார்க்கும் போது தான் அப்பா இவங்களுக்கு 77 வயசு ஆகுதாப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு உண்மைக்குமே. ஸோ 77 வயசு ஆனதுனால தன்னோட உடல் நலன் காரணமாக இனிமேல் நம்ம தேர்தல் அரசியலில் ஈடுபட முடியாது அப்படிங்கிறத 2019 முடிவெடுத்துட்டாங்க. அந்த முடிவை 2024 உறுதிப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்க முடியும். சரி, சோனியா காந்தி அப்படிங்கிற ஆளுமை மாநிலங்களவை நோக்கி நகரும் போது என்ன மாதிரி விஷயங்கள் இங்கே கூடுதலாக கிடைக்குதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மாநிலங்களவையில் காந்தி குடும்பத்தை சேர்ந்த 2வது மிக முக்கியமான நபராக இவங்க தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ காந்தி குடும்பத்தில் ஆல்ரெடி இந்திரா காந்தி அவர்கள் மாநிலங்களவையில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அதன் தொடர்ச்சியாக இவங்க சோனியா காந்தி அவர்கள் மாநிலங்களவைக்கு போகிறாங்க. அதாவது மாமியார் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க, மருமகளும் அதை நோக்கி போகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். இந்த அமேதி தொகுதி அப்படிங்கிற ஒன்றை ராகுல் காந்தி சோனியா காந்தி அவர்கள் விட்டு கொடுத்தாங்க. ஸோ ரேபல்லி அப்படிங்கிறத பிரியங்கா காந்தி அவர்களுக்கு விட்டு கொடுப்பாங்களா அப்படிங்கிற மிக முக்கியமான கேள்வி இங்கே எழப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பாராளுமன்றத்தில் மாநிலங்களவையில் 15 மாநிலத்தோட 56 பேரோட பதவிக்காலம் முடிவுக்கு வருது. பட் ராஜஸ்தான் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 பேரோட பதவிக்காலம் முடிவுக்கு வருது. இந்த 3 பேரில் 2 பேர் நிச்சயமாக பிஜேபியை சேர்ந்தவங்க தான் இருப்பாங்க, அதில் மாற்று கருத்து இல்லை. ஏன்னா எம்எல்ஏ கவுண்ட் அடிப்படையை வச்சு தான் மாநிலங்களவை தேர்தலில் வெற்றி தோல்வி நிர்ணயிக்கப்படுது. ஸோ மாநிலங்களவை தேர்தலில் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் சமீபத்தில் ஆட்சி அமைச்ச பிஜேபி கண்டிப்பாக 2 தொகுதியில் ஜெயிச்சிருவாங்க. ஒரு தொகுதி கண்டிப்பாக காங்கிரஸுக்கு இருக்கும். அந்த ஒரு தொகுதியை சோனியா காந்தி அவர்கள் வேட்புமனு தாக்கல் பண்ணி நம்ம கைப்பற்றிடலாம் அப்படிங்கிற திட்டமிடல் போட்டிருக்காங்க. பிப்ரவரி 27 தேர்தல் நடக்குது. அன்னைக்கே ரிசல்ட்டை சொல்லிடுறாங்க. நாளையோட, அதாவது இந்த வீடியோ 14 ஷூட் பண்ணுறேன், 15 பார்த்தீங்கன்னா வேட்புமனு தாக்கல் முடியுது. ஸோ இந்த வேட்புமனு தாக்கல் முடிகிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி ரேபல்லி தொகுதியில் போட்டியிட்ட இதுவரைக்கும் வெற்றி பெற்ற மக்களவை தேர்தலில் தொடர்ச்சியாக பயணித்த சோனியா காந்தி அவர்கள் மாநிலங்களவை அப்படிங்கிற அந்த முடிவை நோக்கி நகர்றதை நம்மளால பார்க்க முடிஞ்சு. அவ்வளோதான் மக்கள், இந்த செய்தி சார்ந்த நம்ம பெரிய லெவலில் இவ்வளோதான் நம்மளால பேச முடியுது. அதை தாண்டி போனீங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேபல்லி தொகுதியானது பிரியங்கா காந்தி அவர்களுக்கு வழங்கப்படும். காங்கிரஸோட பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய பிரியங்கா காந்தி அவர்கள் இந்த தொகுதியில் ஃபைட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது பெரிய லெவலில் பேசப்படுது. அதே நேரம் இவங்க ஸ்ரீரங்கம் தொகுதியிலிருந்தும் தேர்ந்தெடுக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ராஜீவ் காந்தி அவர்கள் ஸ்ரீரங்கத்தில் போட்டின்னு சொல்லி ஆசைப்பட்டாரு. ஸோ ஸ்ரீரங்கத்திலிருந்தும் இவங்க போட்டியிட வாய்ப்பு இருக்கு. அதே நேரம் வயநாட்டில் தான் ராகுல் காந்தி அவர்கள் எம்பியா இருக்காங்க. ஒரு கட்சியோட 2 மிக முக்கியமான தலைவர்கள் தென் மாநிலங்களில் போட்டியிடுறது எந்த அளவு சரியா இருக்கும் அப்படிங்கிற விஷயமும் பெரிய லெவலில் பேசப்படுது. ஸோ பிரியங்கா காந்தி அவர்கள் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது தான் அடுத்த கட்ட முடிவாக நம்ம எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்கு. அதை சொல்லிட்டு இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா செய்திகள் சார்ந்த மூலியமாக நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.